Hello guys, this is Vignesh from Panther Trading. நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா broker scam பத்தி நம்ம வந்து ஃபுல்லாவே டீடைலா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சார் ஸ்கேமை பத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூடியூப்லயே வீடியோ போட்டாங்க சார். நீங்க என்ன சார் இதுல புதுசா டிஸ்கஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வந்து ஸ்கேமை பத்தி ஒரு புது வீடியோ நம்ம போட்டிருக்கோம். என்னன்னா பிரைம் broker அண்ட் சப் brokerக்கான டிஃபரன்ஸ் ஏ புக் பி புக் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு நான் தம்ப்நெயில் வேணா உங்களுக்கு சைடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படியோ 1 or 2 கால்ஸுங்கிறது வந்துடுது. இல்லைனா வாட்ஸ்அப்லேயே சொல்லிடுறாங்க, சார் இந்த மாதிரி நான் வந்து ஒரு 5 lakhs நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன், ஒரு 2 lakhs நான் கொடுத்துருக்கேன். யார்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் டெலகிராமில் மட்டும்தான் காண்டாக்ட் பண்ணி நான் கொடுத்தேன். அவங்க வந்து இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் காமிக்கிறாங்க, இவ்வளோ லாஸ் ஆனால் வித்ட்ரால் மட்டும் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இஷ்யூவை பற்றி நம்மளுக்கு வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஒரு புது வீடியோவே நம்ம வந்துடலாம். ஸோ ஏன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ஸ் பார்க்குறீங்க. ஸோ ஒரு கிளியராக ஒரு கிளியர் கட்டாக நம்மளுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஒரு ஸ்கேமை நம்ம வந்து எப்படி தவிர்க்கலாங்கிறத நம்ம ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் வந்து ப்ராஃபண்ட் கிளியர் பண்ணியிருந்தாரு. ஸோ கிளியர் பண்ணி பே அவுட்டு எடுத்திருந்தாரு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்கள் சைடில் போடுறேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கேமை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து 4 டைப் ஆஃப் ஸ்கேமர்ஸுங்கிறது இருக்குது. அந்த மாதிரி நம்மளை பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே நம்ம வந்து டைப்பாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பினான்ஸில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா நடந்துகிட்ருக்கு. சார் பினான்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க சார். நீங்கள் அப்போ தான் நம்ம வந்து நீங்கள் வீடியோ போட சொன்னால் என்ன சார் இப்போ போடுறீங்க? பினான்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டனால நம்ம வந்து வீடியோ போடணுமான்னு வந்து எனக்கு அப்போ அவசியம் தேவைப்படல. நிறைய கால்ஸ் வருது, நிறைய வந்து பீப்புள்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு அவேர்னஸ் இல்லாத காரணத்துக்காக தான் நான் வந்து கொஞ்சம் டிலேடாக போடுறேன். ஸோ அப்போ அந்த பினான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் டேக்ஸ் இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஓகே, நான் கடைசியில் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். டேக்ஸ் இஷ்யூஸ் அண்ட் நிறைய ஸ்கேம் நடக்கிறதுனால இஷ்யூஸ் இருக்கிறனால தான் பினான்ஸ் வந்து நம்மளுக்கு டோட்டலாக பிளாக் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அன்பிளாக் ஆகிடுச்சு, வெப்சைட் உங்களுக்கு வரும், நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் பார்த்திங்க வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார். என்ன அப்படின்னு நம்ம வந்து டீட்டெயிலாக கேட்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டாஃபெக்ஸிலோ இல்லை ஒரு நல்ல ப்ரோக்கரில் வந்து ரெப்யூட்டடாக உள்ள ஒரு எக்ஸ்னஸ் ப்ரோக்கர்லேயே வந்து டெபாசிட் பண்ணும்போதோ இல்லை வித்ட்ரால் பண்ணும்போதோ அவர் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்போ கிரிப்டோ கரன்சியில் நம்ம என்ன பண்ணுவோம்? பைனான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம். அதில் பண்ணலான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? P2P நம்ம பண்ணுவோம். P2Pயில் நான் நிறையா டைம் நான் சொல்லியிருக்கேன். மெர்ச்சன்ட், அதாவது வந்து மஞ்சள் கலர் டிக் போட்டிருக்கும் அவங்க பேர் பக்கத்தில், அந்த மாதிரியான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 90 rupees வந்து நீங்கள் பை பண்ணும்போது இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 91, 90.5 அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் ப்ரைஸ் விற்பாங்க. ஸோ இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் லைக் 1 lakh, 1.5 lakhs அந்த மாதிரிலாம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அவர் என்ன நினைப்பார், ஓகே சின்ன ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பெரிய லாஸாக தான் வரும், அதனால் நம்ம நல்லா யார் பெட்டராக கொடுக்குறவங்களோ அவங்ககிட்டருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, மெர்ச்சன்ட் ஆட் டிக்கே இல்லாமல் ஒருத்தங்கிட்ட போய் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு கிரிப்டோ கரன்சியாக, விச் இஸ் லைக் டெதர் USDT. பர்ச்சேஸ் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 days கழித்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து இவருக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு. என்னடா பேங்க் அக்கௌண்ட் நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆயிருக்கு, யூஸே பண்ண முடியல, டிரான்சாக்ஷன் பண்ணால் அவங்க பேங்க் அக்கௌண்ட் கால் பண்ணால், சார் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, அதனால தான் பேங்க் வந்து ஹோல்டு பண்ணியிருக்காங்க. யார் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க பார்த்தா குஜராத்லேருந்து ஒருத்தர் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். குஜராத் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கேஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க அப்படின்னா FIR ஃபைல் பண்ணி நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃப்ரீஸுங்கிற ஆயிரும். அந்த FIR எப்போ இதாகுதோ அந்த காப்பி அமுச்சு விட்டிங்க அப்படின்னா பேங்க் வந்து அதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெரி ஈஸி தான். பட் என்னடா அது ஃப்ரீஸ்ன்னு போய் பார்க்க போனால் தான் தெரியுது, குஜராத்தில் யாரோ ஒருத்தங்க மணி லாண்ட்ரிங் பண்ணுறவங்க அவங்க வந்து P2P மூலிமா வந்து மணியை இவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. மேபி அந்த மணி லாண்ட்ரிங் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேம்லிங் ஆப் மூலிமா சம்பாரிச்சிருக்கலாம், இல்லீகல் கேம்லிங் ஆப், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ரோக்கர் பண்ணுறேன் எனக்கு காசு கொடுங்க, ஏதாவது ஒரு ஸ்கேமாக இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா மை V3 ஆடு கூட ஸ்கேம் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு இல்லீகல் பிஸ்னஸில் ஆரம்பிச்சு சம்திங் விச் இஸ் இல்லீகலில் வந்தனால அவரை மணியை வாங்கி இப்படி P2P மூலிமா அமிச்சினால இப்போ நம்ம ஒயிட் மணி அவருக்கு அமிச்சிட்டோம், பிளாக் மணி நம்மக்கிட்ட வந்துருச்சு.
இப்போ நம்மளும் இன்வால்வ் ஆகிருக்கோம் அப்படின்னு நினச்சி அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஸ்டில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் ஒரு 2 to 3 months இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னுமே அவருக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸில் தான் இருக்குது. அவரோட கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், பணம் வந்திருக்கு 1 lakh ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1 lakh அவர் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு. அதை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு நிறைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அந்த அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஐ திங்க் அந்த அக்கௌண்ட்டை அன்ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இவரோட அக்கௌண்ட் மட்டும் இப்போ ஹோல்டில் இருக்குது போல். ஸோ பெரிய இஷ்யூவாக இது இப்போ ஸ்டில் போயிட்டுருக்கு. நிறைய பேருக்கு தெரில. பட் அது குஜராத் கவர்மெண்ட்டை போய் கேட்டோம் அப்படின்னா அவர் லீகல் டீமை வச்சு அங்கே போய் ப்ராப்பராக வச்சு அப்ரோச் பண்ணி பார்க்கும்போது அது நார்மலாக அங்கே நடக்கிற விஷயமாவா. நார்த்தில் வந்து இது பினான்ஸோட பெரிய இஷ்யூ வந்து நார்மலாக டெய்லி நடக்கிற மாதிரி ஒரு இஷ்யூ மாதிரி பேசுகிறாங்களாமா. நம்மளுக்கு அது பெரிய விஷயமா இருக்குது. பட் ஸ்டில் நிறைய பேர் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுல நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு பினான்ஸில். இவர் அக்கௌண்ட் ஸ்டில் ஹோல்டில் தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ப்ராப்பராக இன்னும் கிடைக்கல. ஸோ கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். பட் ஸ்டில் அக்கௌண்ட்டு சேஃபு, மணி உள்ளலாம் சேஃபாக தான் இருக்கும். பட் அது இவர் ப்ரூஃப் பண்ணுறாரு. பட் இட் டேக்ஸ் டைம். பட் இதில் என்ன நம்ம ஒன்று புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, இந்த ஸ்கேம்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக பினான்ஸில் வந்து அந்த மஞ்சள் கலர் டிக் போட்டிருக்கும். எல்லோ கலர் டிக் போட்டு வெரிஃபைட் பண்ண ஒரு பீப்புள்கிட்ட நீங்கள் பண்ணுங்கள். அவங்க வந்து பினான்ஸ் கிட்ட $2000 வந்து கொடுத்துருப்பாங்க. கொடுத்து ஹோல்டிங்கில் வச்சுருப்பாங்க, டெபாசிட்டாக வச்சுருப்பாங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டாக வச்சுருப்பாங்க. அவங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் வந்து 1% TDS கூட கேட்பாங்க. கொடுத்துருங்க ப்ராப்பராக வந்து அது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது கூட அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு பேன் கார்டு கொடுங்க, ஆதார் கார்டு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸ்கேம் பண்ணுறதுக்காக கிடையாது. அவங்க தான் நல்லா ப்ராப்பரான வந்து ட்ரஸ்டடான ஒரு பீப்புள்ஸ். அனுப்புங்க, ப்ராப்பராக பண்ணுங்கள். அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எமர்ஜென்சியில் யூஸ் ஆகும். சேட் பாக்ஸில் போய் சேட் பண்ணுங்கள். அவங்க ப்ராப்பராக சேட்டில் வந்தால் மட்டும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் பண்ணுங்கள். சும்மா போய் மாட்டிக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பினான்ஸ் திரும்பி அன்லாக் ஆகிருக்கு. தேவையில்லாமல் போய் ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க. ஸோ ப்ராப்பராக ஒரு மெர்ச்சன்ட், ஒரு பீப்புள்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணி மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது இது போல் நிறைய பேர் வந்து பினான்ஸில் மெர்ச்சண்ட்டாக எடுத்தும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மெர்ச்சண்ட்டாகவும் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக தான் பண்ணுறீங்க. வரவங்க வந்து ஸ்கேமராக இருந்துட்டு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு டெபாசிட்டும் மாட்டிக்கும். அப்போது டெபாசிட் $2000 அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் 1.5 lakhs, 1.5 to 1.7 lakhs கிட்ட அதுவும் லாக் ஆகிக்கும். உங்கள் அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இவர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஸ்லைட்டாக வெல்த்தியாக இருக்கிறனால அவர் கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு. ஒரு சாதாரண ஒரு பீப்புள் வந்து மாட்டியிருந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பீப்புள், மந்த்லியான ஒரு 5,000 10,000 சேலரியாக இருக்க பீப்புளெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆயிருந்து அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். இவர் லீகல் டீம்லாம் வச்சு மூவ் பண்ணி பார்த்துமே இவருக்கு இவ்வளோ சிக்கல்னா, ஒரு எஜுகேஷன் இல்லாத ஒரு பீப்புள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கிடுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட்டும் பண்ணி விட்ருவாங்க. ஏன்டா அந்த ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே வந்தோன்னு சொல்லி பண்ணி விட்ருவாங்க. ஸோ ப்ராஃபிட் பண்ணுறது தான் நம்மளுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இதெல்லாம் போய் நம்ம சைடில் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் ஃபீல்டு விட்டு போனவங்களும் இருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து கஷ்டத்தில் பேசிகிட்டு இருக்கேன். பிகாஸ் டெய்லி எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நான் பார்க்கும்போது ஜஸ்ட் சும்மா சொல்கிறேன், பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்லாம் இல்லை. நானும் ஒரு ஸ்டேஜில் வந்து விரத்தி ஆகிட்டு, என்னடா அது இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க, 1 lakh 2 lakh இல்லை 10 lakhs 15 lakhsக்கு கணக்கில் வந்துட்டுருக்கு கால் பண்ணுறவங்கெல்லாம். ஸோ தயவுசெய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பினான்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல் டூல் தான். பட் அது வந்து 2 சைடு நைஃப் மாதிரி. ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணலன்னா அது உங்களுக்கே டேஞ்சராக வந்து ரிஸ்கியாக வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோரெக்ஸ் ப்ரோக்கர் ஸ்கேம் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் பீப்புள்ஸ் தான் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒஸ்ட்டு டு பி ஃப்ராங்க்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே வந்து கால் தான். ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, எனக்கு ஒரு ப்ரோக்கர் தெரியும், நல்ல ப்ரோக்கர் இப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 20 பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரியே வந்து சம்டைம்ஸ் படிக்காமல் கூட இருந்திருக்கலாம். அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் புவராக இருந்திருக்கலாம். அந்த ஃபோன் வரும்போது என்ன பண்ணுவோம், அவங்களும் சர்ச் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ நம்ம வந்து ஒரு 10,000 5,000 வேலைக்கு தான் போயிட்டுருக்கோமே, ஏதாவது ஒரு நம்ம ட்ரேடிங் வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்துருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு ப்ரோக்கரில் போட்டு பணம் போட்டு நம்மளும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை யாரோ ஒருத்தவங்க தூண்டுற மாதிரி வந்து அந்த ஃபோன் காலில் வந்து அவங்க பேசுகிறாங்க. கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் சார், சூப்பராக பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட ஜிபே நம்பர் அனுப்புறது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் ஆமாங்க சார் எனக்கும் இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் சொல்லிட்டு டெய்லி எனக்கு கால் வந்துட்டுருக்கு சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்கரில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. மேபி அது இந்தியன் ப்ரோக்கராக இருக்கலாம், இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். நல்ல ரெப்யூட்டடான ஒரு கம்பெனினா கண்டிப்பாக வந்து நம்பர்ஸை ஷேர் பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களோட நம்பரை ₹1 இல்லைனா அரை பைசா அந்த மாதிரி விற்பாங்க. ஸோ அவங்களோட டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 crore வந்து டேட்டா பேஸ் இருக்கும்.
எல்லா கிளைண்ட்ஸோட நம்பர் இருக்கும், ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்பர்ஸ் அப்படியே சேல் பண்ணுவாங்க. ₹1 யோசிச்சு பாருங்கள், 1 crore ஜஸ்ட்டு நம்பரில் மட்டுமே அவங்களுக்கு இன்கம் வருது. நிறைய பேர் அது வாங்குறதுக்கும் தயாராக இருக்காங்க. ஸோ யார் வாங்குவா? பெங்களூரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பெங்களூரு அதுக்கப்புறம் ஹைதராபாத் இங்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கே இருக்கானுங்க. கம்பெனியில் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட் சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சார் விண்டோஸ் எதாவது ப்ராப்ளமாக ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து நிறையா இஷ்யூஸ்லாம் போயிட்டு இருந்தது, லைக் 5 years பேக். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணாமல், இல்லைனா வேறு ஏதோ ஒரு கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராப்பராக பெங்களூரில் இல்லை ஹைதராபாத்லேயோ இல்லை ஒரு சென்னையிலையோ, சென்னையில் மோஸ்ட்டாக நடக்கிறது இல்லை, பட் கொஞ்சம் நம்ம வந்து பெங்களூர் சைடு ஹைதராபாத் தான் கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அந்த சைடில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு இந்த மாதிரி கால் பண்ணுறதுலேயே வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்பர்ஸ்லாம் வாங்கி டெய்லியுமே கால் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ என்னென்னா, லைக் ஒரு ஒரு 1 lakh கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜிபேக்கு அமுச்சு விட்ருவீங்க. அமுச்சு விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அவங்க MT5லேயே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டெபாசிட் பண்ண மாதிரி காமிச்சு ட்ரேட் போயிட்டுருக்க மாதிரியே காமிப்பாங்க. சார் ஒரு 1000 நீங்கள் ஒரு 10,000 கொடுத்துருக்கீங்க, இல்லைனா 1 lakh கொடுத்துருக்கீங்க, ஒரு 50,000 ப்ராஃபிட்டுங்க சார், பாருங்கள் $500 கிட்ட $600 கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லைக் நம்ம நாலேஜ் உள்ள பீப்புள்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கேம்னு தெரிஞ்சிடும், இல்லை ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க, யார்கிட்ட கேட்டுருவீங்க, எல்லாம் ஓகே. பட் ஒன்றும் தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திரும்பியும் வந்து மணி சென்ட் பண்ணுறாங்க. இல்லைனா சார் அந்த 50,000 எனக்கு ஒரு 10,000 அனுப்புங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட கேபிட்டல்லேருந்தே 1 lakh போட்டு வச்சுருப்பாங்க, அதையே ஒரு 10,000 அனுப்புவாங்க. பரவாயில்ல, லாபம் வருது சார், நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு 5 lakhs போடுவோம்னு சொல்லி 5 lakhs போடுறாங்க. திரும்பி ப்ராஃபிட்ஸ் வர மாதிரி காமிக்கிறாங்க. எல்லாமே மேனிப்புலேஷன் தான், எல்லாமே ஃப்ராடு தான். பண்ணி 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 பணத்தை வாங்கிட்டே இருக்காங்க. 5 lakhs 10 lakhs 20 lakhs போகும்போது தெரிஞ்சு போயிடுது, வித்ட்ரால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு சிக்கல். ஸோ வித்ட்ரால் கேட்டிங்க அப்படின்னா, சார் உங்கள் அக்கௌண்ட் லாஸில் போயிட்டுருக்கு, அக்கௌண்ட்டை லாஸ் ஆக்கி விட்டுறாங்க கடைசிபட்சம். இல்லைனா ப்ராஃபிட்டில் போயிட்டு ஆசையை தூண்டி அக்கௌண்ட்டை வந்து பணம் போட சொல்கிறாங்க. இல்லைனா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிஎஸ்டி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, டேக்ஸ் நீங்கள் முதல்ல பே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எகைன் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பணத்தை கறக்க முடியுமோ கறந்து அக்கௌண்ட்டை லாஸ் ஆன மாதிரி கணக்கு காமிச்சு பண்ணிடுவாங்க. இப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் தான் ஒரு புதுசாக ஒரு ஆளை தேடுவீங்க. சார் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது சார்? ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி லாஸ் ஆனவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட ஒருத்தர் கால் பண்ணாங்க, சார் 5 lakhs போட்டிருக்கேன் சார், அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆச்சுங்க சார், கொடுத்துருவாங்க, நம்பிக்கை தான் சார் இருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையாக உட்காந்துருக்கு. சார் ஸ்கேம் பண்ணிட்டாங்க சார், நம்புனா அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. சார் ஸ்கேம் பண்ணிட்டாங்களா, ஏமாற்றிட்டாங்களா? ஏன் ட்ரேடிங் நம்மளே கற்று பண்ணுறதுங்கிறது, ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு வரதுங்கிறது ஒரு 8லேருந்து ஒரு வருஷம், சம்டைம்ஸ் 1.5 வருஷம் கூட ஆகலாம். அதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. அப்போ நம்ம இன்னொருத்தன்ட்ட பணம் கொடுக்குறோம், புரோக்கருக்கு ஏன் நீங்கள் பணம் கொடுக்கணும்? அவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி வித்ட்ரால் பண்ணால் வித்ட்ரால் போட்டுவிடுவாங்கம்மா. அந்த மாதிரி ஒரு புரோக்கர் சிஸ்டம் யோசிச்சு பாருங்களேன். அந்த அளவுக்கு நாலேஜெலாம் பீப்புள்ஸ் இருக்காங்க ஸ்டில். ஸோ மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் புரோக்கர் பற்றி எதுவுமே நாலேஜ் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ அவருக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் தெரியாமல் ஸ்கேம் பண்ணிடுறாங்க. சார் ஜிபே நம்பர் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு, சார் நான் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்காங்க. சைபர் கிரைம்கிட்ட பண்ணியிருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த பணங்கிறது வந்ததே கிடையாது. ஸோ ஃபோன் பண்ணுறோம், சார் வந்துச்சான்னு கேட்டால் இன்னும் வரலைங்க, கேட்டால் ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற. ஸோ பணம் அது வந்து அந்த ஒன்ஸ் ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 1000 பேர்த்தில் ஒருத்தர் வேணால் கண்டுபிடிக்கலாம், அது நியூஸ்லேயே வந்துடுவாங்க அவங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஸ்கேமாக போயிட்டுருக்கு. ஸோ மெயினாக ஃபோரெக்ஸு கிரிப்டோ புரோக்கர் பேரை யூஸ் பண்ணி இவங்க இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பணம் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தயவு செய்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு பெட்டர் ஐடியா. சார் பண்ணலாமா வேணாமா அது நம்ம கடைசியாக பேசுவோம். பட் ஸ்டில் இந்த மாதிரி பணம் கேட்டு புரோக்கரில் உங்களை பண்ண சொன்னாங்க அப்படின்னா பண்ணாதீங்க. நீங்கள் தான் புரோக்கரில் டெபாசிட் பண்ணணும், வித்ட்ரால் பண்ணணும். அது உங்கள்கிட்ட தான் இந்த ரைட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஃபோரெக்ஸும் நம்ம கிரிப்டோ கரன்சியில் நடக்கிற ஸ்கேம். இது ஃபஸ்ட் நம்ம பினான்ஸ் பற்றி பேசினோம், அது ஒஸ்ட்டான ஒரு விஷயம் அது பினான்ஸு. இப்போ பரவாயில்ல, இப்போ நிறையா வந்து ரூல்ஸ் மாற்றிருக்காங்க, டாக்ஸேஷன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிருக்காங்க, கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சளவுக்கு ஏதாவது டவுட்னா நீங்களும் நம்மளை அப்ரோச் பண்ணுங்கள், ஏதாவது கேளுங்க. எனக்கு தயவுசெய்து ஸ்கேம் மட்டும் ஆயிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ப்ரைம் புரோக்கர், சப் புரோக்கர் அந்த ஸ்கேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு டீட்டெயில்டு டாப்பிக்கு, நம்ம தனியாகவே ஒரு வீடியோ போட்டோம். ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்கேம் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு பார்ட் தான்.
ஸோ ப்ரைம் புரோக்கர் சப் புரோக்கர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஏ புக் பி புக்கில் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைம் புரோக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஏ புக்கில் தாராளமாக ஏ புக்கில் தான் பண்ணுவாங்க. சப் புரோக்கருங்கிறது ஏ புக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, பி புக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. மோஸ்ட்டாக 90% வந்து பார்த்திங்க அப்படின்னா பி புக் பண்ணுறவங்க தான் இருப்பாங்க. அதாவது ஆர்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க எல்பியோட. ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க, அதில் உங்களுக்கு டீட்டெயிலாகவே வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரைம் புரோக்கர் பண்ணுங்கள். ஸோ நல்ல புரோக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டா எஃப்எக்ஸ் நல்ல புரோக்கர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்னஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து லிங்க்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு டவுட்டாக இருக்குது சார், கொஞ்சம் பயமாக இருக்குது சார் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், டவுட்டை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறக்கு ஏன் தயங்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க, தனியாகவே பண்ணணும்னு ஏன் நினைக்கிறீங்க? அங்கே தான் தப்பு இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்பில் பண்ணி சார் பண்ணிக்கலாமா, எப்படி சார் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரொசீஜர் கேளுங்க, நான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன். எல்லாமே ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்னால் உங்களுக்கு அந்த கைடன்ஸுங்கிறது கொடுக்க முடியும். மேபி உங்கள் ப்ரோக்கர்லேருந்து நீங்கள் டெபிட் ஆயிடுச்சு, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து கிரெடிட் ஆகல, டெபாசிட் வித்ட்ரால், ப்ரோக்கர் சைடில் வந்து ஸ்லிப்பேஜ் நடக்குது, ப்ரோக்கர் பிளாட்ஃபார்ம் ஹேங் ஆகுது, எந்த இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நமக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட சொல்கிறோம், நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்டு அடிபட்டு வராங்க. அதை நம்ம சொன்னால் அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சொல்லி என்ன பிரயோஜனம்? அப்புறம் பணம் ஒன்ஸ் லாஸ்ட்டில் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் நீங்கள் சும்மா உங்களுக்கு ஈஸியாக பணம் வந்துடுதுங்களா? இல்லை. ஒரு யோசிச்சு பாருங்களேன். ஒரு 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 10,000 15,000 20,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் 5 lakhs லாஸ் பண்ணார்னா அவர் எங்கே போய் ரெக்கவர் பண்ணுவார்? யார்கிட்ட போய் கேட்பார்? அது யார்கிட்ட சொல்லுவார்? போலீஸ்கிட்ட போனால் நிறைய பேர் போலீஸ்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இது பெரிய இஷ்யூ. பட் அதை நாம் சொன்னால் உங்களுக்கு ஒரு 40 minutes 50 minutes வீடியோ போயிட்டே இருக்கும். பட் ஸ்டில் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரைம் புரோக்கர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை சார் நானே ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஆக்டா எஃப்எக்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், எக்ஸ்னஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓப்பன் பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான நம்பருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கீழே போடுறேன். ஓகேங்களா? ஸோ கடைசியாக பார்க்க போகிற ஸ்கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஸ்கேம். சார் என்ன சார் போலீஸ் ஸ்கேம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சார் என்ன போலீஸ் அப்படி ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் மாதிரி எப்படின்னா வந்து நார்த் சைடு தான் சொல்கிறேன். ஸோ நார்த் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்புவாங்க. என்னென்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் இல்லைனா வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜுடிஷியலேருந்து நம்ம பேசுகிறோம், இல்லைனா டெல்லி ஜுடிஷியலேருந்து நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்திருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்மளோட நிறையா நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லுவாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிடிஎஃப் அமிச்சு ப்ராப்பர் சீல் இருக்கும், ப்ராப்பர் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும், எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பே பண்ணல லாஸ்ட் இயர், எனக்கு வந்து ஒரு 5 lakhs ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுங்க, அது வந்து இந்தியாவில் வந்து ப்ராப்பர் ரெகுலேட்டே இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாங்க. புரோக்கர் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, ப்ராப்பராக நீங்கள் டாக்ஸஸ் பே பண்ணல, ஜிஎஸ்டி பே பண்ணல, எல்லாம் போட்டு நல்லா அந்த பிடிஎஃப்பில் உருட்டிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த 20,000 இல்லை ஒரு 30,000 நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இஷ்யூமே சால்வ் ஆயிருன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஸோ ஒன்றுமே தெரியாதவங்க அந்த பாயிண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பயந்துருவாங்க. ஐயோ நம்ம பெரிய லெவலில் பண்ணுறமே மாட்டிக்கிட்ட மாட்டிருக்கு, ரெவன்யூ இடி இன்கம் டேக்ஸ் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்ட மாட்டிருக்குன்னு சொல்லி பதப்படனா அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அமைச்சிட்றாங்க. அவனுங்க அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டை ட்ராக்லாம் பண்ணியிருக்கோம், பண்ணி போய் பார்த்தா அது கேரளாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, எங்கெங்கேயோ இருக்குது. பட் ஆனால் அந்த பீப்புள்ஸை இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க, ப்ராப்பர் பிடிஎஃப் ப்ராப்பராக அமைச்சு பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி சார் நீங்கள் இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சைபர் கிரைமில் நம்ம காண்டாக்ட் பண்ணி இதை நம்ம வெரிஃபை பண்ணோம். சார் இது இந்த மாதிரி நம்பர் இந்த மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க, 100% ஸ்கேம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மக்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, நம்ம அதை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த அந்த திங்கிங் இல்லாதவங்க, அந்த நாலேஜ் இல்லாதவங்க பணத்தை அமுச்சு விட்ருவாங்க. வேலை முடிஞ்சுதா, பிரச்சனை முடிஞ்சுது, நம்ம இனிமேல் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ நிறையா ஸ்கேம் ஆயிருக்காங்க. நம்ம இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50,000 60,000 40,000 கிட்டலாம் ஆயிருக்காங்க. அதாவது தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ போலீஸ் ஸ்கேம் நிறையா பேர் வந்து போலீஸ் மாதிரி பிரதிபலித்து மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இருக்காங்க. பிடிஎஃப் அமிச்சு மேபி ஃபோன் கால் கூட பண்ணுவாங்க. பண்ணி நான் இப்போ டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஹையர் அஃபிஷியல் பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. ஸ்கேம் ஆயிடாதீங்க. ஒன்ஸ் சைபர் கிரைம்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு இது இருக்கா, இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு கிளாரிட்டியான வந்து கொடுத்துருவாங்க. வீட்டிலேருந்து நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணாலே வரும். ஸோ கன்க்ளூஷன்,
மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு ஸ்கில்டு பர்சன்ட்ட நீங்கள் கேட்டு பண்ணுறதுங்கிறது அதில் எந்த ஒரு தப்புமே கிடையாது. நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வேணால் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? இல்லை வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஃப்யூச்சரில் எப்படி பண்ணுறது? ஒரு 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 சஜஷன் மாதிரி கேட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கேம்ஸில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. ஸோ இல்லை சார் நான் இப்போ வந்து நான் அக்கௌண்ட்லேயே இல்லாமல் இருக்கேன் சார். நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார். ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்து நான் யாரை சார் கான்டாக்ட் பண்ணுறது? அப்போ நான் வந்து பண்ணுறதுக்கு எஸ் நீங்கள் எகைன் என்னோட இதுக்கு லிங்க்கெலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது கொஞ்சம் வந்து மெச்சூர்டாக திங்க் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பரவாயில்ல நான் எனக்கு ட்ரேடிங் அதில் போய் சார்ட் அனாலிசிஸ் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதிலேயே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க. கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்கள். கொஞ்சம் வெளியே வாங்க. பாக்ஸை விட்டு வெளியே திங்க் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் நான் லைக் நவ் கூட ஸ்கேம் ஆகலாம். உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுங்கள். அதாவது ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்கள சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் மெச்சூர்டாக பண்ணுங்கள். ஸோ ஸ்கேம் ஆகாதீங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் நான் வந்து இவ்வளோ தூரம் முக்கியம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா ஏகப்பட்ட கால்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிளாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் தான் சார் நீங்கள் ஃப்ரம் விக்னேஷ் பேந்தர் ட்ரேடிங்.